விமல்டா சிஸ்டர் வீட்ல இருக்காங்களா? அங்கதான் இருக்காங்கம்மா. அவங்க முகப்பேர்ல இருக்காங்க. சென்னை முகப்பேர் முகப்பேர் முகப்பேரி முகப்பேரி. ஓகே, சரி. இந்த வேலையை நாம் கொடுத்துக்குள்ள கடன் செல்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரும் கூட இந்த காணொலி வாயிலாக நாம் சந்திக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான தருணத்திற்கான நன்றி செலுத்துகிறேன். மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் பகுதியில் இப்பொழுது ஓய்வு நாள் ஆரம்ப வேலையாக இருக்கிறது. இந்தியா, ஸ்ரீலங்கா பகுதியில் இப்பொழுது ஓய்வு நாள் ஆயத்த வேலையாக இருக்கிறது. ஆகையினால உங்கள் யாவரும் கூட இந்த ஓய்வு நாளிலே நாம் யாவரும் கூட மனமகிழ்ச்சியாக கர்த்தரை தொழுது கொள்வதற்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அருமையான தருணத்திற்காகவும் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளே காணும்படியாக ஆண்டவர் நம்மை மிகவும் நேர்த்தியாக நம்மை வழி நடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் அனைவருக்கும் நன்கு அறிவீர்கள். மலேசியால உள்ள மூத்த போதகர் பாஸ்டர் சேம் அவர்கள் கர்த்தருக்குள்ளாக நிதிரை அடைந்திருக்கிறார். தொடர்ச்சியாக பாஸ்டர் ஆண்டி மீனா சேம் அவர்களுக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்துல நீங்க நினைவு கூறும்படியாக நான் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆறுதலும் தேறுதலும் சமாதானத்தை அவர்களுக்கு தயவு பண்ணும்படியாக நம் யாவரும் ஜெபத்தில் நினைவு கூறுவோம். இந்த வேலையிலே நாம் யாவரும் கூட இந்த நாளிலே 9வது வார பாடத்துல நாம் இணைந்திருக்கிறோம். ஐயா டேவிட் சம்பத் ஐயா அவர்கள் நமக்கு அருமையான பாடத்தை போன வாரத்துல நமக்கு 8வது வார பாடத்தையும் 7வது வார பாடத்தையும் நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு 9வது வார பாடம் இந்த சங்கீதம் என்ற புத்தகத்துல இருந்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். அருமையான பாடங்களே சங்கீதம் புத்தகத்துல நாம் பாட்டாக இருந்தாலும் அது பாடலை பாடும் பொழுது அது எவ்வளவு ஆழமான சத்தியத்தை உடையதாக இருக்கிறது என்பது குறித்து அறியக்கூடும். அதனால இந்த நாளிலே ஐயா தேவி சம்பத் அவர்கள் நமக்கு இந்த நாளுடைய பாடத்தை எடுத்துக் கொடுப்பதற்கும் அதனுடைய கருத்துக்களை நாம் யாவரும் கூட தியானித்து அது நாளை தினத்தில் நம்முடைய திருச்சபையில அதை பகிரும் பொழுது அனைவருக்கும் உண்டான வெவ்வேறான கருத்துக்களை நாம் ஒருநிலைப்படுத்தக்கூடும். அதனால இந்த தருணத்தை ஐயா தேவி சம்பத் அவர்கள் நம்மோடு இணைந்திருப்பதற்காக அதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அநேக காரியங்களை தெய்வ பிள்ளைகள் நேரத்தை செலவிட்டு இந்த நாளில் அமர்ந்து இந்த பாடங்களை கவனிக்கும்படியாய் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தருணம் மிக விலை உயர்ந்தது. அதனால கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தருணத்துல நாம் யாவரும் கூட நேரத்தை எடுத்து செலவு பண்ணுவோம். நிச்சயமாக ஆண்டு நம்மோடு கூட இந்த நாளில் இடைப்படும்படியாக ஜெபத்தோட நம் கூடுகைக்குள்ள கடன் செல்வோம். இந்த வேலையிலே அன்பானவர்களே ஒரு 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. கர்த்தர் உண்மை உள்ளவரும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீன்மை நின்று விலக்கி காத்து கொள்வார். ஆம் அன்பானவர்களே, அவர் நம்மை தீன்மைக்கென்று நம்மை விடுவிக்காமல் உண்மை உள்ளவராயும் தீமையிலிருந்து நம்ம விலக்கி காத்து கொள்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமீன். வேலையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேலையிலே அன்பானவர்களே, நாம் யாவரும் கூட இந்த நாளிலே நாம் ஒரு விசை தலைவணங்கி இருந்தால் அமல்டா அம்மா கேபி எஸ்தரம்மா கேக்குதுங்களா? கேக்குது பாஸ்டர். ஒரு ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கும்படியாய் நான் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் ஏறெடுத்த பரிசுத்தர் 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 என்று கொடான கொடிகள் போட்டு கொண்டீங்க பரமதேவனே. அப்பா நமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. இந்த ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்க எங்கள் அருமையான தகப்பனே, மூது வல்லமையான கரங்களை ஆட்சித்து வழிநடத்தி சென்றதுக்காக நன்றி தகப்பனே, நன்றி. இந்த நாள் இதோ எங்களுக்கு ஆரம்பம் மலேசியாவில் ஆரம்பம் ஆயிடுச்சு. இப்போ இங்கே ஒரு இந்தியாவில் 5 மணி அப்பா ஆயத்த நாளாக இருக்கு சுவாமி. அன்றே இந்த ஓய்வு நாள் பரிசுத்த ஓய்வு நாள் எங்களை ஆசிரியத்து பல தேசத்துல இருக்கிற எல்லாரும் நீங்க கூட்டி சேர்த்து வழிநடத்தி சென்றதுக்காக நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. இறக்கமுள்ள தகப்பனையும் இதோ வழிநடத்துற போதகளையும் ஆசிரியங்க, அவரையும் அவர் குடும்பத்தையும் நீங்க காத்து வழிநடத்த வேண்டும். இந்த இன்னைக்கு நடத்துற பாடங்களை நடத்துற பாஸ்டர் டேவிட் சம்பத்தையும் ஆசிரியத்து அவர் கூட இருந்து போது வல்லமையான கரங்களை ஆசிரியத்து அவர் நான் மூடிய பரிசுத்த ஆவியான துணியோடு நீங்கள் அவரை நீங்க வெளிப்படுத்தி அவரை வளர்த்து நீங்க வெளிப்படுத்தி இந்த நாளை அவர் பாடத்தின் மூலமாக அவங்க வெளிப்பட உதவி செய்யுங்க. சங்கீதக்காரன் மூலமாக நீங்க வெளிப்படுத்துற எல்லா காரியங்களும் எல்லா இக்கட்டுகளையும் நீங்க துணையாக இருந்து நீங்க எங்களுக்கு விளங்க வைக்க நீங்க உதவி செய்யுங்க அப்பா. இந்த நாள்ல நாங்க படிச்சுட்டு நாளைக்கு நாங்க ஓய்வு நாள்ல காலேஜுக்கு போகும்போது இது எங்களுக்கு உதவியாக இருக்க உதவி செய்யுங்க. கரங்களில் ஒப்பு வைக்கும் ஐயம் வந்திருக்கிற பிள்ளைகளை அப்படியாக நீங்க ஆசிர்வதித்து வழிநடத்தி சென்று நீங்க காத்து ஆசிர்வீங்க.
இந்த நாள் தொடக்கத்தை உங்க கரங்களில் ஒப்புவிக்கும் ஐயா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம் சுவாமி. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேங்க்யூ அம்மா. KP எஸ்தர் அம்மா அவர்கள், அவருடைய சகோதரம் 2 பேரு சென்னையில இருக்கிறார்கள். அவருடைய சுக பயணத்திற்காகவும் நம்முடைய ஜபத்தில் என்ன கூறும்படியா தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் இந்த அருமையான ஓய்வு நாளே நாம் ஒன்று கூடவும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அருமையான ஒரு தருணத்திற்காக அன்றைக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலையிலே நாம் யாவரும் கூட ஒரு விசேஷ பாடல் ஒன்று பாசரமா சுமதி கனகராஜ் அவர்கள் நமக்கு இந்த விசேஷ பாடல் ஒன்றை கர்த்தர் நாமத்தை துதித்து ஒரு பாடலை பாட இருக்கிறாங்க. நாம் யாவரும் கூட ஒருமித்து கர்த்தர் நாமத்தை மாத்திரம் இந்த நாளிலே துதித்து அவரை மேன்மைப்படுத்துவோம். பாசரமா சுமதி கனகராஜ். தேவனுக்கே துதிகனம் மகிமை உண்டாவதாக. ஜீவனின் ஊற்றமே இயேசுவரன், தித்திடுவார் உந்தன் தாகமதை. பாவங்கள் ரோகங்கள் சாபங்கள் போக்கி பரிவாயழைக்கிறார். பாவங்கள் ரோகங்கள் சாபங்கள் போக்கி பரிவாயழைக்கிறார். வல்லவரே இயேசு நல்லவரே, மிக அன்பு மிகுந்தவரே. இயேசு வல்லவரே, அவர் நல்லவரே, உனக்காகவே ஜீவிக்கிறார். வல்லவரே இயேசு நல்லவரே, அன்பு மிகுந்தவரே. இயேசு வல்லவரே, அவர் நல்லவரே, உமக்காகவே ஜீவிக்கிறார். யாரும் மற்றவனாய் நீ அலைந்து பாவ உள்ளதெல்லாம் எழுந்தே, மாய்ந்திடாது உன்னை தூக்கி எடுத்தவர் மந்தையில் செத்திடுவார். மாய்ந்திடாது உன்னை தூக்கி எடுத்த மந்தையில் செத்திடுவார். வல்லவரே இயேசு நல்லவரே, மிக அன்பு மிகுந்தவரே. இயேசு வல்லவரே, அவர் நல்லவரே, உனக்காகவே ஜீவிக்கிறார். வியாதியினால் நொந்து வாடுவதேனோ, நேயன் கிறிஸ்து சுமந்ததன்னை. சிலுவை மீதினில் தீர்த்ததாலே இனி சுகமடைந்திடுவாய். வல்லவரே இயேசு நல்லவரே, மிக அன்பு மிகுந்தவரே. இயேசு வல்லவரே, அவர் நல்லவரே, உனக்காகவே ஜீவிக்கிறார். பாரினில் அன்பதை அகமதி சொரிந்து தந்து ஆலயமாய் மாற்றிய தம்மை போல் தேவ சாயலாக்கி மகிமை சொரிந்திடுவார். வல்லவரே இயேசு நல்லவரே, மிக அன்பு மிகுந்தவரே. இயேசு வல்லவரே, அவர் நல்லவரே, உனக்காகவே ஜீவிக்கிறார். வானமும் பூமியும் மாறி போயினும் வாக்கு மாறிட ஒரு நல்ல மீட்பர் காப்பார். வலுவாது உள்ளங்கையில் வைத்து கலங்கிடாதே நீயும் வா. வல்லவரே இயேசு நல்லவரே, மிக அன்பு மிகுந்தவரே. இயேசு வல்லவரே, அவர் நல்லவர், உனக்காகவே ஜீவிக்கிறார். வல்லவரே இயேசு நல்லவரே, மிக அன்பு மிகுந்தவரே. இயேசு வல்லவரே, அவர் நல்லவர், உனக்காகவே ஜீவிக்கிறார். ஆமென். அமேன் அமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான ஒரு பாடலை பாடியதுக்காக பாசரம் சுமதி கனகராஜ் அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் போதகர் கனகராஜ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அவர்களை மட்டும் காத்து வழி நடத்தி வருவதற்காக ஆண்டுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேலையிலே அன்பானவர்களை மீண்டுமாக உங்கள் யாவரும் கூட இனிதான ஓய்வு நாள் வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்துல நாம் 9வது வார பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான ஒரு பாடம். இதனால் நமக்கு
அந்த பாடத்தை எடுத்து கொடுப்பதற்கு ஐயா டேவிட் சம்பத் அவர்கள் கடந்து வந்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் தோத்தரிக்கப்பட்டவர் என்ற சங்கீதம் 118 22 23 வாக்கியத்திலிருந்து இந்த நாளில் நமக்கு மன்னன வசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கத்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்பதாக சங்கீதக்காரர். இந்த புத்தகங்கள்லாம் சங்கீதம் எப்படி நம்ம வாசிப்பது என்ற தலைப்பின் கீழே தான் நாம படித்துக் கொண்டு வருகிறோம். சங்கீதங்கள் அவற்றின் ஆசிரியர்கள் உணர்வுகளை மற்றும் தேவனுடைய அவர்களுடைய உறவை பற்றின நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அவை அதோட மட்டுப்படுத்தப்படுவதில்லை. மீட்பின் திட்டத்துல பல்வேறு அம்சங்களை தெளிவாக வெளிப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் அதன் ஆசிரியர்களாக தூண்டினார். நம்முடைய இரட்சகராகிய மேசியவாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை, மரணம், உயிர் தழுதலும், பரமேறுதல் மற்றும் மகிமைப்படுத்துதல் போன்ற நிகழ்வுகளை தேவன் இவ்வாறு ஏற்படுத்தி செய்திருக்கிறார் என்பதை கூறுகிறது இந்த சங்கீதங்கள். ஆகையினால அன்பானவர்களே, இந்த சங்கீதத்திலிருந்து பரிசுத்த ஆவியை நமக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு பாடம். இந்த சங்கீத புத்தகத்திலேயே இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய வாழ்வு, மரணம், உயிர்த்தெழுதல் குறித்தும் இந்த சங்கீதத்துல பாட்டாய் பாடப்பட்டிருக்கிறது. இந்த மீட்பின் சட்டத்தை ஆண்டவரை சங்கீத புத்தகத்திலும் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால இன்றைய நாளிலே மீட்பின் திட்டம் சங்கீதத்துல எப்படி அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறித்து இந்த நாள் நாம் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். இந்த வேளையிலே இந்த தருணத்தை ஐயா டேவிட் சம்பத் அவர்களிடத்துல நான் இந்த தருணத்தை ஒப்படைக்கிறேன். அன்பானவர்கள், நாம் யாவரும் கூட இதை கவனமாய் கேட்டு இதை நம் திருச்சபைகளிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அதை மிகுந்த ஆசீர்வாதமாய் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஓய்வு நாட்பள்ளி பாடத்தின் மூலமாக நாம் ஆராய்ந்து அதை ஆழமாய் படித்து அதை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு செய்வாராக. ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலே நாம் ஐயா டேவிட் சம்பத் அவர்களிடத்துல இந்த தருணத்தை நான் ஒப்படைக்கிறேன். அவர்கள் நமக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த பாடத்துல நம்மோடு கூட பங்கு பெறுவதற்காகவும் யுனைடெட் ஃபெய்த் மினிஸ்ட்ரியின் சார்பாக மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான தருணத்திற்காகவும் நான் அவரை கர்த்தருக்குள்ளாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஐயா, இந்த தருணத்தை நான் தேவனுடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் சுதா காலங்களிலும் உண்டாவதாக. அவருடைய வசனத்தை தியானிப்பதற்கு ஒரு நேரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளினுடைய பாடம் நமக்கு கிறிஸ்துவுடைய ஒரு முதலாவது வருகை, இரண்டாம் வருகை நாம் பார்க்க போகிறது. அவருடைய முதலாம் வருகையினுடைய ஒரு அனுபவங்கள், முதலாம் வருகையினுடைய சில சரித்திர காரியங்கள் எல்லாவற்றையுமே யூதர்கள் தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டார், சரியாக புரிந்து கொள்ளாமல் போய்விட்டார். இப்போது நாம பார்க்கிறது, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோச்சரிக்கப்படத்தக்கவர் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது, முதல் முறையாக வந்த பொழுது, அவர்தான் கிறிஸ்து, தேவனுடைய குமாரன் அப்படின்ற ஒரு சத்தியத்தை சாத்தான் யூதர்களுடைய கண்களுக்கு மறைத்து விட்டார். இந்த ஒரு மறைவு என்ன செய்தது என்றால், அவர்கள் கிறிஸ்துவை வேண்டாம் என்றும் அல்லது ஒரு ஆகாத கல் என்று தூக்கி போடும்படியாக ஆக்கிவிட்டது. இன்றைக்குரிய மனப்பாட வசனமும், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று நாம் இருக்கிறோம். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்கிறார். சங்கீதம்
118 சொல்லப்பட்ட இந்த வசனம் ஒரு தீர்க்க தரிசன வசனம். அது அந்த தீர்க்க தரிசன வசனத்திலே மிக முக்கியமானது கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் நிறைய சங்கீதத்தில் இருக்கிறது. அவருடைய பாடு மரணங்கள், அவருடைய வேதனைகள், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய ஊழியங்கள் எல்லாமே சங்கீதத்தில் அடங்கியிருக்கிறது. அதை நாம் படித்து புரிந்து கொள்வதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஆவியானவராலே. அப்பொழுதுதான் நாம் அதை புரிந்து கொள்வோம். ஆக நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், வீடு கட்டினவர்கள் ஆகாது என்று தளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்று சொல்லும் பொழுது, இந்த வசனத்தை அவர் சொல்லியிருந்தாலும் இந்த ஒரு வசனத்தினுடைய ஒரு அனுபவம் இந்த நாட்களிலே எருசலேம் தேவாலயத்தை கட்டும்போது ஏற்பட்ட ஒரு அனுபவம். எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கென்று அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கற்களை கொண்டு வந்தார்கள். அந்த கற்கள் ஒரு மலையிலிருந்து உடைந்து எடுக்கப்பட்ட செதுக்கப்பட்ட ஒரு கல். அதாவது அந்த ஆலயத்தினுடைய மதில், அந்த சுவரை கட்டுவதற்கு ஒரு கல்லாக அதை வைத்து அதை கட்டினார்கள். அந்த கற்களை அவர்கள் கொண்டு வரும் பொழுது அதை ஆலயம் கட்டக்கூடிய இடத்திலே வைத்து அதை அவர்கள் செதுக்கல. அதை செதுக்குவதற்கு எங்க செதுக்கினார்கள் என்றால், அந்த ஆலயத்தை அவர்கள் அந்த மலையிலேயே வைத்து அதற்குரிய அளவோடு அவர்கள் செதுக்கி கொண்டு வந்தார்கள். இந்த ஆலயத்தை கட்டும்போது எவ்வளவு பெரிய ஆலயம் அது, அந்த ஆலயத்துக்கு எத்தனை கற்கள் தேவைப்படும், அந்த கற்கள் ஒரு கல்லும் எந்த அளவிலே இருக்க வேண்டும் என்று அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய அந்த நாளில் இருந்த என்ஜினியர்கள் அவர்கள் கணக்கிட்டு அதை கூறினார்கள். அப்போது அவர்கள் அந்த கற்களை குறைந்தவர்கள், அதை செதுக்கியவர்கள் அவர்கள் கொடுத்த அளவின் பிரகாரம் அதை செதுக்கி விட்டார்கள். அதிலே ஒரு கல் எப்படி அது மாறி போனது, அளவு மாறி போனது என்பது யாருக்குமே தெரியவில்லை. அது ஏன் மாறினது, யார் மாத்தினதுன்றதும் தெரியாது நமக்கு. அந்த கல்லை அவர் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த கல் செதுக்கும் போது கொஞ்சம் ஷேப் மாறி போச்சு, அளவு மாறி போச்சு. ஆகையினாலே இந்த இடத்துல நாம் என்ன பார்க்கிறோம், அந்த கல்லை இங்க கொண்டு வந்த பிறகு அந்த கல்லை வைத்து கட்டி கொண்டிருக்கும் போது அந்த ஒரு கல்லுடைய அளவு மாறி போயிருக்கிறதுனால அந்த கல்லை தூக்கி தூரம் போட்டுட்டாங்க. அந்த கல் ஆகாத கல்லாகி போயிடுச்சு. இந்த ஆகாத கல் என்று தூக்கி போட்ட அந்த கல் ஒரு பாதை ஓரத்துல கேட்பாரற்று, அதுக்கு மதிப்பில்லாதபடி, யாருமே அதை என்னன்னு கூட பார்க்காதபடிக்கு ஏதோ ஒரு கல் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க எல்லாரும். கட்டடத்தை கட்டிக்கொண்டே வரும் பொழுது எப்பொழுதுமே அந்த கட்டடத்தில் என்ன செய்வார்கள் என்றால், அந்த மூலமட்டம் பார்த்து கட்டடத்தை கட்டுவார்கள். அந்த நாட்கள் கட்டும் போது அதை மூலமட்டம் பார்ப்பாங்க. இப்போ இந்த காலத்துல அது காங்கிரீட் பில்லர்ஸ் போட்டு கட்டுறாங்க. அப்படி கட்டினா கூட அந்த மூலையில ஒரு பில்லர் வரும். அந்த என்ன செய்வாங்கன்னா எல்லா பில்லர்ஸையும் ஒன்னா இணைக்கிறதுக்கு கற்களை வைத்து கட்டி கொண்டு போறாங்க. கொஞ்சம் டெக்னாலஜி மாறி இருக்குது தவிர, ஆனா அந்த மூளைக்கல் அப்படின்ற ஒரு அடிப்படை மாறல. என்ன பார்க்கிறோம், அந்த மூளைக்கல்லினுடைய இடத்துக்கு வரும் பொழுது அவர்கள் எப்பவுமே அந்த மூளைக்கல்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்க, முழு கல்ல அங்க வைக்க முடியாது. செங்கலால கட்டுகிறவர்கள் கூட என்ன செய்வார்கள் என்றால், அதை பாதியாக உடைத்து அந்த இடத்துல குறைவாக இருக்கக்கூடிய இடத்துக்கு மட்டும் அந்த கல்லை கொடுத்து, அந்த பாதி கல்லை கொடுத்து அவங்க கட்டி கொண்டு போவார்கள். இதுல முழுக்கல்லாக இருந்ததுனால பெரிய பெரிய பாறங்கற்கள், அந்த பெரிய பெரிய பாறங்கற்கெல்லாம் நமக்கு என்ன சொல்லப்படுதுனாக்க, ஒரு குறிப்பில் ஏறக்குறைய 8 டன்னுக்கு மேல எடை இருந்தது. 8 டன் எடை உள்ள கற்கள்.
அவ்வளவு பெரிய கற்களை அவங்க அங்கிருந்து எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியாது, அதை எப்படி அவர் தூக்கி மேல வச்சாங்கன்னு தெரியாது. ஆனாலும் அதை செய்தார்கள் இந்த காலத்துல. அந்த கற்களை அவர்கள் மேலே வைத்த போது இந்த ஒரு கல்லு சரியா இல்லைன்னு தூக்கி போட்ட கல்லு ஒரு மூலையில ஒரு பக்கம் ஒரு ஓரமா கிடக்குது பாதையில. இந்த கற்களை அவர்கள் வைத்து கட்டி கொண்டு வரும்போது அந்த மூலையில வரும்பொழுது கல்லு எந்த கல்லும் பொருந்தலன்னு சொல்லும் பொழுது ஒரே ஒருத்தருக்கு என்ன யோசனை வந்தது என்றால், அந்த மூளைக்கல்லு அதுல தூக்கி போட்ட கல் இருக்கு இல்லையா, அதை அவருடைய கண்கள்ல பட்டுச்சு. சரி, அதை கொண்டு இங்க வச்சிருவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. வைத்தால் அந்த இடத்துல அந்த கல்லு அந்த மூளை கல்லுக்கு பொருத்தமாயிடுச்சு. அவ்வளவு நாட்களாக அந்த கல்லை கேட்பாரற்று அலட்சியப்படுத்தி அதை தூக்கி தூர போட்டு யாருமே அதை திரும்பி கூட பார்க்காதபடிக்கு போகிற வழியிலும் வருகிற வழியிலும் ஒரு ஓரத்துல கிடந்த போது ஏதோ ஒரு கல்லு இங்க கிடக்குது அது யாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் மறந்து அதை விட்டுட்டு போயிட்டாங்க. அதே நிலைமைதான் கிறிஸ்துவானவர் யூதர்கள் மத்தியிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தது. அதாவது பவுல அப்போஸ்தலன் ஒரு வசனம் சொல்றாரு, உலகத்தின் துடைத்து போடுகிற குப்பையை போலவும் அழுக்கை போலவும் ஆனேன் அப்படின்ற. அது அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் கிடையாது, அவருக்கு முன்னால அவருக்கு முன்மாதிரியா இருந்த கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட அனுபவம். அப்ப அந்த கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட அனுபவத்துல அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவரை துடைத்து போடுகிற குப்பையை போலவும் அழுக்கை போலவும் தான் ஆக்கினாங்க. ஒரு உண்மையை நம்ம தெரிந்து கொள்ள வேணும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே நாம இந்த உலகத்துல ஜீவிக்கும் பொழுது இந்த உலக பிரகாரமான அந்தஸ்தையும் மதிப்பையும் நம்ம எதிர்பார்த்தோம்னு சொன்னாக்க ஏமாந்துருவோம். ஒருவேளை அது நமக்கு கஷ்டமா கூட இருக்கும். சில சமயங்கள்ல அவமானப்படும் பொழுது, அசிங்கப்படும் பொழுது, உதாசீனப்படுத்தப்படும் போது, வேண்டாம் என்று தூக்கி எறியப்படும் போது உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த அனுபவம் கட்டாயம் வரும். இதுதான் பவுல் அப்போஸ்தலனுக்கு இருந்துச்சு. ஆகையினாலதான் கிறிஸ்துவை போலவே பவுல் அப்போஸ்தலன் அந்த மாதிரி வேண்டாதபடி ஒதுக்கப்பட்டவராக அந்த அனுபவத்துக்குள்ள அவர் இருந்ததுனால கிறிஸ்துவுக்கு என்ன அற்பம் ஏற்பட்டதோ அதே தான் அவருக்கும் ஏற்பட்டுச்சு. அப்ப அவருக்கு அதே மாதிரி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லும் போது அதே கிறிஸ்துவை பின்பற்றுகிற நமக்கு அதான் ஏற்படணும். அவரோட கூட பாடுகளை சகித்தோம்னால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் என்றார். அப்ப அந்த பாடுகள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, இந்த இடத்துல ஆகாதுன்ற தள்ளின கல்லுன்னு சொல்லும் பொழுது அவருடைய பிள்ளைகள் அவராலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவராலே அவருடைய சந்ததி யூதா கோத்திரம் இஸ்ரவேல் மக்கள் அவர்களே என்ன செய்கிறார்கள் என்றால் இவரை இந்த கல்லு வேண்டாம் சொல்லி தூக்கி தூரம் போட்டது மட்டும் இல்லாம போறவங்க வர்றவங்க கூட அதை திரும்பி பார்க்காத அளவுக்கு அவர் அலட்சியமா வச்சிருந்தார். ஆனாலும் அவர் தம்முடைய வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அது மூளைக்கல் ஆகும் வரைக்கும் அந்த கல்லுக்குன்னு ஒரு மதிப்பு இருந்துச்சு. அந்த மதிப்பு யாருக்குமே தெரியல. ஆக அந்த மூளைக்கல்லை எடுத்து அதில் வச்சாங்க. வைத்த பிறகு அந்த கல்லு கட்டடம் முடிஞ்சிருச்சு. எருசலேம் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டாங்க. இதுதான் கிறிஸ்துவானவர் என்ன சொல்றாருன்னு சொன்னாக்க, ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு. அது எப்படி ஆயிடுச்சுன்னு தெரியாது நமக்கு. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. எப்படி ஆச்சரியமா இருக்கிறது? அந்த ஒரு கல் யார் அப்படி செதுக்கினது அளவு குறைவாக எல்லா கற்களுக்கும் ஒரே அளவு கொடுத்து செதுக்க சொல்லி இருக்கும் பொழுது அந்த ஒரு கல்லை மட்டும் ஏன் அவங்க அப்படி செதுக்குனாங்க என்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் அப்படி செதுக்கப்பட்டது எதற்காக என்றால் தேவனுடைய ஆலயத்தின் மூளைக்கல்லாக கிறிஸ்துவானோடு இருப்பதற்காக தான். ஆக நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, ஆலயத்தை எப்பவுமே நான் தாங்கி நிக்கிறேன், அவங்க தாங்கி நிக்கிறாங்க, இவங்க தாங்கி நிக்கிறாங்க அப்படின்றது கிடையாது. நம்முடைய முழு சபையையும் கிறிஸ்துவானவர் தாங்கி நிற்கிறார்.
இந்த மூளைக்கல்லுன்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னாக்கா அந்த கட்டடத்துல வந்து முழு கட்டடமும் வந்து பலவீனப்பட்டு போகுது. ஏனென்றால் அவ்வளவு பெரிய கட்டடத்தினுடைய பாரத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறது, தாங்கி கொண்டிருக்கிறது அந்த மூளைக்கல் மட்டும்தான். அப்போ கிறிஸ்துவானவர் நம்ம எல்லாருடைய பாரத்தையும் அவர் தான் சுமந்துகிட்டு இருக்கிறாரு, நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் அவரை தான் சுமந்துகிட்டு இருக்கிறார். ஆகையினாலதான் அவர் மூளைக்கல்லா இருக்கிறார். அந்த மூளைக்கல்லாக இருக்கிறதுனால நமக்கு அவர் யார்ன்றத அடையாளம் காட்டி கொடுக்கிறார். இந்த கிறிஸ்து அவர் உதாசீனப்படுத்தப்பட்டவர், ஒதுக்கப்பட்டவர், வேண்டாம் என்று தள்ளப்பட்டவர். இப்பொழுது அவர் மூளைக்கல்லாக இருக்கிறார். அப்படியானால் அந்த கிறிஸ்துவுடைய தன்மை என்ன, நிலை என்ன, அவருடைய வாழ்க்கை என்ன, அவருடைய தோன்றல் எப்படி, மறைவு எப்படி, உயிர்த்தெழுதல் எப்படி, அவருடைய மகிமை என்ன, எல்லாவற்றையுமே இந்த ஒரு பாடத்துக்குள்ள நமக்கு இத்தனை தலைப்புகளுக்குள்ள அதை அடக்கி வச்சிருக்கிறோம். மிகப்பெரிய பாடம், மிகப்பெரிய சத்தியம். இந்த சத்தியத்தை நம்ம எழுத போனாக்க புத்தகங்கள் கொள்ளாதுன்றார். இன்னும் அநேக காரியங்களை நான் சொல்லணும், அவைகளெல்லாம் சொன்னாக்க புத்தகங்கள் கொள்ளாது. வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் எத்தனை வரும்னு தெரியாது. கிறிஸ்துவ பற்றி சொல்ல போனா அவ்வளவு விஷயங்களை சொல்லியாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான நாமத்தை சரியா புரிந்து கொள்ளாமல் போனதுனால, யூதர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டதுனால அவர்கள் அதை பார்க்கவில்லை. இவர்தான் மேசியா, இவர்தான் கிறிஸ்து என்பதை அவர்கள் அறியவில்லை. வேதாகமத்தை படிக்கிறவர்கள் தவறான விளக்கங்கள், தவறான அர்த்தங்கள், தீர்க்க தரிசனங்களுக்கு தவறான அர்த்தங்களை அவர்கள் கண்டுபிடிக்கிறதுனாலதான் இந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறது. நாம அநேக தீர்க்க தரிசனங்களை வேதாந்தத்துல பார்க்கிறோம். அதுல மிக முக்கியமாக சங்கீத புத்தகத்துல நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. அந்த சங்கீத புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன காரியங்களையும், கிறிஸ்து வரப்போறதையும், அவர் ஊழியம் செய்ய போறதையும், அடுத்தது அவர் உதாசீனப்படுத்தப்படுவதையும், அவர் பாடுபட போறதையும், அவர் மரிப்பதையும், உயிர்த்தெழும்புவதையும், அவருடைய பாடுகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? சொல்லப்பட்ட அந்த சங்கீதத்தினுடைய வசனங்களை திரும்பவும் மேற்கோள் காட்டி கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் உயிர்த்தெழுந்த பிறகு எம்மாவூருக்கு போகும்போது சீஷர்களை சொல்லிக் கொண்டு வர்றார். இதெல்லாம் நீங்க ஒரு காலத்திலே வாசிக்கவில்லையா? அநேக இடங்கள்ல கிறிஸ்து பேசும் பொழுது தாவீது இதை சொல்லி இருக்கிறானே, தாவீது சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறானே என்ற மேற்கோள் காட்டுறது. அந்த மேற்கோள்கள், அதனுடைய தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாருக்குமே அது விளங்கல். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி அவர்களுடைய ஒரு கீழ்ப்படியாமை நிமித்தம், அவருடைய அக்கிரமங்கள் நிமித்தம் ஆண்டவர் வந்து ஒரு சின்ன காரியத்தை முதல்ல சொன்னார். அவர்களால் முடியாமல் போகக்கூடிய ஒரு காரியம். ஒருவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுவான், இன்னொருவன் அது எனக்கு தெரியாது என்று சொல்லுவான்ற ஒரு வசனம் இருக்குது. விளங்காது. ஏன் விளங்காது என்றால் அதனுடைய அர்த்தங்கள் அவர்களுக்கு விளங்காது. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக, சில வருடங்களுக்கு முன்பாக தமிழ்ல வந்து ஒரு பத்திரிகை வந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு பொதுவான கிறிஸ்தவ ஒருத்தர் அந்த பத்திரிகையை போட்டுட்டு இருந்தார், தினப்பத்திரிகை. அதுல எல்லா செய்திகளும் வரும், எல்லா காரியங்களும் வரும். ஆனால் ஒரு கிறிஸ்தவர் அந்தபடியால அந்த சுவிசேஷத்துக்குன்னு ஒரு பகுதியை அதில் ஒதுக்கி இருப்பார். அதுல அவர் வந்து என்ன செய்தாருன்னு சொன்னாக்க, அந்த பத்திரிகை வந்து தினத்தூதுன்னு ஒரு பத்திரிகை. அதுல வந்து அவர் ஒரு நாள் என்ன செய்வார்கள் என்றால், தானியேலில் இருக்கக்கூடிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்வன்ற அந்த வசனத்துக்கு அவர் விளக்கம் கொடுத்திருந்தார். அவர் என்ன கொடுத்திருந்தாருன்னு சொன்னா, மேசியான்றது கிறிஸ்துன்றது நமக்கு தெரியுது. ஆனா அவர் கொடுத்திருந்த விளக்கம் என்னன்னு சொன்னா, அது மேசியான்றது சாத்தான் அப்படின்னு கொடுத்திருந்தார். எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் போச்சு, ரொம்ப வேகமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் சும்மா உட்காரக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணேன், அந்த 2300 ராப்பகல்
அடுத்தது ஆசரிப்பு கூடாரம். 2 பாடத்தையும் ஒரே ஒரு இதுல அடக்கி, மேசியானா யாரு, ஒழுங்கா நீங்க தீர்க்க தரிசனத்தை சொல்லணும், அப்படி சொல்லலன்னு சொன்னாக்கா நீங்க விட்டுருங்க, அதுக்கு பிறகு இந்த மாதிரி எல்லாம் ஜனங்களை குழப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பதில் அனுப்பணும். இந்த கடிதத்துக்கு அவர் கடைசி வரைக்கும் பதிலை கொடுக்கல, அதோடு அப்படியே நிறுத்திக்கிட்டாரு. அதுக்கு பிறகு அப்படி போன்ற கட்டுரைகள் அந்த பத்திரிகைகளை வரவும் இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, தீர்க்க தரிசனங்களை மேசியான்ற வார்த்தைக்கு கூட அர்த்தம் தெரியல. அதே நிலைமையில தான் யூதர்களாக இருந்தாங்க. யார் மேசியான்றதை அவங்க கண்டுபிடிக்கல. ஆகையினாலே மெய்யான கிறிஸ்து கர்த்தருடைய நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் வந்திருக்கிறாருன்னு சொன்னா, அவர் யாருன்றத அவங்களால கடைசி வரைக்கும் பார்க்கவும் முடியல, புரிந்து கொள்ளவும் முடியல. அது அவர்களுடைய தவறு. அப்படியானால் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், கிறிஸ்துவானவருடைய ஒரு தோன்றல், அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு பெரிய சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் யாருக்கு அவர் கிறிஸ்து அப்படின்றத தென்படுகிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லுது. அநேகர் அவரை ரட்சகர் என்றோ மீட்பர் என்றோ அவர் உயிர்த்தெழுந்தவர் என்றோ ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. சரி, இதுக்குரிய பாடங்களை நம்ம பின்னால கொஞ்சம் நம்ம படிக்க போறோம். கிறிஸ்துவை பற்றி சங்கீதத்துல நிறைய காரியங்கள் நிழலாட்டமா சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பாடுகளை பற்றி, அவருடைய உபத்திரவங்களை பற்றி. சங்கீதம் 42, அப்புறம் 88, 102, இது போன்ற சங்கீதங்களில் எல்லாம் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல 47வது சங்கீதத்தில் இருக்கக்கூடிய காரியங்களும் ஒரு அருமையான பெரிய சத்தியத்தை அதில் கொடுத்துருக்குது. அதையும் நான் ஏற்கனவே ஒரு தடவை நான் அதை ஒரு பிரசங்கத்திலையும் கொடுத்துருக்கிறேன். என்ன பார்க்கிறோம், அப்படிப்பட்ட சங்கீதங்களை எல்லாவற்றையும் அந்த எம்மாவூருக்கு போகும்போது சீஷர்களும் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் வேதத்தில் இதை ஒரு காலம் வாசிக்கவில்லையா, உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு கேட்கிறார். அதை நம்ம புரிந்து கொண்டோமானால் நம்முடைய இருதயம் நிச்சயமா கொழுந்து விட்டு எரியும். ஆனா யூதர்களும் அதை புரிந்து கொள்ளல. அநேகர் அதை அன்றைக்கும் புரிந்து கொள்ளல, இன்றைக்கும் புரிந்து கொள்ளல. அவர்கள் எதிர்பார்த்த அந்த இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார், பக்கத்துலதான் இருக்கிறார், ஆனாலும் அவர் எங்களுக்கு தெரியாது. இந்த சமாரிய ஸ்திரீ அந்த சமாரிய கிணற்றண்டையில அவர் தண்ணி கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாங்க, மேசியா வருவார் என்று அறிவோம் அப்படின்னு சொல்லும் போது, கூட இருக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு தெரியல. ஆனால் அவர் தம்மை குறித்து விளக்கி சொன்ன பிறகு அவள் அதை ஏற்றுக்கொண்டாள். அவள் ஏற்கனவே வாழ்க்கையிலே மோசமாக இருந்தவள், இப்பொழுது அதை ஏற்றுக்கொண்டாள். ஏற்றுக்கொண்ட பிறகு அவள் ஓடி போய் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிட்டு தன்னுடைய சாட்சியை சொல்லி அவளும் மனம் திரும்பினால் எல்லாரையும் மனம் திரும்பிச்சு. ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் அவர் யாருன்னு தெரிந்தது, ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தெரியல. ஆக இதுதான் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறோம். இந்த பிரசங்கத்துக்காக வேண்டி நம்ம குறிப்புகளை எடுத்து பேசிட்டு போயிடலாம். ஆனா என்னுடைய வாழ்க்கைக்கு கிறிஸ்து யார், அவர் கர்த்தருடைய நாமத்தினாலே சோசரிக்கப்பட்டவராக வந்திருக்கிறாங்க அப்படின்றதுதான் என்னுடைய வாழ்க்கையில அவர் எப்படி இருக்கு, அதுதான் முக்கியமா. ஆக நம்ம என்ன பார்க்கிறோம், இது போன்ற அவருடைய வருகை ஒரு மறைப்பொருளாகவே ஒரு சிலருக்கு இருந்தது. விசுவாசித்தவர்களுக்கு யாருக்கு கிருபை கொடுக்கப்பட்டதோ, யாருக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றிருந்ததோ அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார். அநேகருடைய காரியங்கள் அது அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருனாக்க, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் அதை மறைத்து
பாலகர்களுக்கும் பைத்தியர்களுக்கும் அதை தெரியப்படுத்தினேன். அப்போ அதை தெரிந்து கொள்வதற்கு தனியா ஒரு பெரிய கல்லூரி படிப்போ அதோ எதுவுமே தேவையில்லை. அவர் யாருக்கு விளங்க வைக்கணும்னு நினைக்கிறாரோ, யாருக்கு தெரிய வைக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு தெரிய வைக்கிறார். பேதுருக்கு விளங்குச்சு, பிரதானாசிரியருக்கு விளங்கல. மற்ற கூட இருந்த சீஷர்கள், படிப்பறிவு இல்லாத சீஷர்களுக்கெல்லாம் விளங்குச்சு. ஆனா வேதபாரகருக்கு பரிசேயருக்கும் அது விளங்கல. அவர்கள் கல்விமான்கள், அதிகமாக படித்தவர்கள், அவருடைய கண்களுக்கு அதை மறைச்சு தராங்க. ஏனென்றால் அவர்கள் அவரை தேடவில்லை, நீதியை தேடினாக்கா அவங்க ஆண்டவர் அவங்களுக்கு காமிச்சிருப்பார். அவர்கள் தங்களுடைய மேன்மையை தான் தேடினாங்க. அதே தான் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், யாருக்கு தெரியப்படுத்தணுமோ அவங்க தெரியப்படுத்தணும். அவர் எப்படிப்பட்டவராக வந்தார்? நம்மை தியாகம் செய்கிற மீட்பராக அவர் வந்தார். மீட்பராக வந்தாருன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம்? சங்கீதம் 23 இருக்கிற வசனம் நமக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. சங்கீதம் 23 இருக்கக்கூடிய வசனம் நம்முடைய வீடுகள்ல, நம்முடைய குடும்பங்கள்ல, கிறிஸ்தவ குடும்பங்கள்ல அந்த மனப்பாடம் செய்ய சொல்லி பிள்ளைகளுக்கு அதை கொடுத்து படிக்க வச்சு, எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமான ஒரு இது. மற்றவர்களுக்கு, மற்ற மக்கள் மத்தியில் இருக்கவங்களுக்கு கூட அது ரொம்ப பிரபலமானது. ஒரு அனுபவம் என்னவென்றால், அந்த ஒரு சமயத்துல இந்தியாவில் இந்த சீக்கியர்களுடைய போராட்டம் மிக அதிகமா இருந்துச்சு. அந்த நேரத்துல ஹாப்பூர்ன்ற இடத்துல என்னுடைய கசின் ஒரு டாக்டரா இருந்து அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் அந்த ஹாப்பூர்ல இருந்து அவர் ஜலந்தர் பக்கம் போய்கிட்டு இருக்கிறார் பஸ்ல. அந்த சீக்கிய தீவிரவாதிகள் என்ன பண்ணாங்கன்னாக்க, பஸ்ல இருக்கிறவங்களாம் இறக்கி அதுல யாரெல்லாம் மற்ற மதத்தார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டுட்டாங்க நிறைய பேர். அப்போ என்ன செய்தார்கள் என்றால், ஒவ்வொருவரையா கூப்பிட்டு அவர்கள் விசாரித்தார்கள். அப்போ இவர் என்னுடைய கசன் அங்க இருந்தார், டாக்டர் ரிச்சர்ட் சாமியல்னு சொல்லிட்டு இன்னைக்கு யூஎஸ்ல இருக்கிறார். அவரும் அதில் இருந்தார் பஸ்ஸில். அவரை இறக்கி கேட்டாங்க, நீ யார், எங்க இருந்து வர? நான் இங்க இருந்து வரேன், ஒரு டாக்டர், நான் ஒரு சர்ச்சில் ஊழியராக இருக்கிறேன், மிஷன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அப்ப நீ கிறிஸ்தவனா? ஆமா. அப்ப 23ஆம் சங்கீதத்தை சொல்லும் மனப்பாடமா அப்படின்னு. அவர் அந்த 23ஆம் சங்கீதத்தை சொன்ன பிறகு, சரி உண்மையிலேயே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த 23ஆம் சங்கீதம் உலகத்துல ரொம்ப பிரபலமானது. அந்த சங்கீதத்தை தான் இன்னைக்கு எடுத்து நம்ம பொறுத்துக்கிறார். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய்விடுகிறார். இது யோசேப்புடைய அனுபவம், யாக்கோப்புடைய அனுபவம், ஆபிரகாமுடைய அனுபவம், ஈசாக்குடைய அனுபவம், இவர்கள் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தாவீது இந்த பாடலை எழுதுகிறார். அவர்களுக்கு அவர் மேய்ப்பராக இருந்து அவர்களை வழிநடத்தி இருக்கிறார். அந்த வாழ்க்கை, அந்த ஒரு அனுபவம், அந்த ஒரு சாட்சி நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் நமக்கும் மேய்ப்பராக இருக்கிறார்னு சொல்லும் பொழுது, நான் தாட்சி அடையேன், நான் அதை பற்றி என்ன செய்ய மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், அதை குறித்து நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்ற காரியத்தை. சில சமயங்கள்ல இந்த மேய்ப்பர்களா இருக்கும் பொழுது, ஆடுகளுக்கு மேய்ப்பர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு சில ஆபத்துகள் ஏற்படுத்துவது. சங்கீதம் 23 சொல்லும் பொழுது, உனது கோலும் உனது தடியும் என்னை தேற்றும் அப்படிங்கிறார். தடின்றது ஒரு பெரிய ராடு, அது. கோலுன்றது வேற, அந்த மாதிரி இருக்காது, கனமா இருக்காது. அந்த கோலை வைத்து அவர் ஆடுகளை சிதறி போகாதபடிக்கு தட்டி 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 அவர் அந்த மந்தையை கொண்டு போயிட்டு இருப்பார். அதே சமயத்துல அந்த தடின்றது எதுக்காகன்னு சொன்னா, அவர்கள் போகிற பாதையிலே 2 பக்கமும் மலை குன்றுகள், சூரியனே உள்ள படாதபடிக்கு ஒரு இருண்ட இடம் அது.
அந்த வழியா அவங்க தாண்டி போகும்போது அந்த இடங்களிலே அதிகமாக திருடர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த மந்தையை மறித்து அந்த ஆடுகளை திருடுவதற்கு அவர்கள் வருவார்கள். அப்பொழுது அந்த திருடர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக வேண்டி அந்த தடியை கையிலே வைத்திருப்பார். அது அவருடைய பாதுகாப்பு எப்படிப்பட்ட பாதுகாப்பு என்றால், சாத்தானிடத்திலே அவர் யுத்தம் பண்ணும்போது தன்னுடைய வல்லமையினாலே பலத்தினாலே அவர் தன்னுடைய மேன்மையினாலே யுத்தம் பண்ணுகிறார். நம்மை சிக்ஷிக்கும் போது தம்முடைய தோலினாலே தம்முடைய பிறம்பினாலே நம்மை சிக்ஷிக்கிறார். நமக்கு அவர் எப்போதுமே தடியை யூஸ் பண்றதில்லை. அது நம்ம தாங்க மாட்டோன்றது அவருக்கு தெரியும். சக்திக்கு மேல சோதிக்க மாட்டோம்னு சொல்லி இருக்கிறார். ஆகையினால இந்த ஒரு சூழ்நிலையில அந்த மெய்ப்பர்கள் பெரிய பெரிய ஆபத்துகள் ஏற்பட்டாலும் கூட அந்த மந்தையை சரியாக பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு சொல்லும் போது 2 பக்கமும் 2 குன்றுகள், நடுவுல சூரிய வெளிச்சமே படுறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருண்ட ஒரு இடம். அந்த இருண்ட இடத்துல அந்த வழியா போகும்பொழுது அநேக கள்ளர்கள் அங்க மறைந்திருந்து அந்த ஆடுகளை திருட வரும்பொழுது இந்த மெய்ப்பனுடைய வேலை என்னவென்றால் அந்த கையில் இருக்கக்கூடிய பெரிய தடியினாலே அதை அடித்து விரட்டி அவன் காப்பாற்றிவிடுவான். இதுதான் மெய்ப்பன் சொன்னாக்க சாதாரண வேலை இல்லை. இந்த நாட்கள் இப்பெல்லாம் 2 ஆடு 3 ஆடு வச்சிருப்பாங்க, அப்படி கிடையாது. ஆயிரக்கணக்கான ஆடுகள், அவ்வளவு ஆடுகளையும் ஒரு மைப்பன் கொண்டு போகணும்னு சொன்னாக்க அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு அனுபவம் தேவை, உடல் வலிமை தேவை, ஞானம் தேவை, தைரியம் தேவை, எல்லாமே தேவை. அது எல்லாமே கிறிஸ்து கிட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை மேய்ப்பதற்கு அவர் வைத்திருக்கிறார், உள்ளவராயிருக்கிறார். ஆகையினால்தான் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், எந்த உபத்திரமோ எந்த மேய்ப்பது வந்தாலும் அவர் நம்மை காக்கிறவராக இருக்கு. அதுதான் அவர் யோவான்லையும் சொல்லும் பொழுது அந்த நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் அப்படின்னு. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான். இந்த ஜீவனை கொடுக்கிற ஒரு அன்புனாலதான் அவர் நம்மை இன்ன வரைக்கும் கூட வச்சிருக்கிறார். இதுக்காக பரவாயில்ல, ஜீவனை கொடுக்கிறாருன்னு சொன்னாக்க ஒருவேளை அந்த ஜீவனை கொடுத்தாக்க திரும்பவும் அவர் கிடைக்குமான்றது கூட சந்தேகம். கிடைக்கணும்னு சொல்ல முடியாது, நிச்சயம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலைமையில தான் தன் ஜீவனை அவர் கொடுக்கிறார். ஆக ஒரு மெய்ப்பன் அவன் அடிபட்டு சாகுறானோ அதை பத்தி பிரச்சனை இல்லை அவனுக்கு. என்னுடைய மக்கள், என்னுடைய மந்தை காக்கப்பட வேண்டும், அதுதான் அவருடைய வேலை. ஆக தன்னையே தியாகம் செய்கிற ஒரு மீட்பராக அவர். அடுத்தபடியாக நாம பாடுபடும் மேசியா என்று பார்க்கிறோம். இந்த பாடுபடும் மேசியா என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியத்தினுடைய ஒரு பகுதி. அதில் அவர் பாடுபடுகிறவராக எப்பொழுதும் காணப்படுகிறார். எப்படி இருக்கிறார்? மேசியா குறித்த தீர்க்க தரிசனங்கள் நமக்கு சங்கீதங்கள் 42, 88, 102 இவைகள் எல்லாவற்றிலும் கொடுக்கப்பட்டது. அப்போது அவர் சங்கீதம் 22 இருக்கக்கூடிய வார்த்தைகளை அவர் என்ன செய்கிறார் என்றால் சொல்லிதான் அவர் மரிக்கும் போது ஜெபித்தார்னு பார்ப்போம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்? இந்த வார்த்தையை அவர் சொல்றாங்க. இந்த ஒரு வார்த்தையில பெரிய பாடங்கள், அநேக பாடங்கள் நமக்கு இருக்குது. அவர் மரிக்கும் பொழுது, அந்த சிலுவையில தொங்கும் பொழுது அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என்றால் காரணம் என்ன, என்ன அர்த்தம்? அதிலே இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? பிதா மேல அவர் சந்தேகத்தோட அந்த கேள்வியை கேட்கிறார். அதாவது அவர் மனுஷிகத்துல இருக்கும்போது பிதாவானவர் பரலோகத்துல இருந்து அவர் இந்த காரியங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் மனுஷிகன்றது எந்த லெவலுக்கு, எந்த அளவுக்கு தெரிவிக்கப்படுதோ, எந்த அளவுக்கு நமக்கு புரியும்படி வைக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அவரும் புரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் இருக்கும் பொழுது, அந்த பாடுகளை அவர் சகித்து கொண்டிருக்கும் பொழுது, பாவத்தின் நிமித்தமாக, நம்முடைய பாவத்தின் அகோரத்தின் நிமித்தமாக அந்த பாவத்தினுடைய பாரங்களையும் மரணத்தையும் அவர் சுமந்து கொண்டிருக்கிறதுனால அந்த பாவத்தின் மேல இருக்கக்கூடிய அருவருப்பு நிமித்தமாக
பிதாவானவர் முற்றிலுமாக கொஞ்சம் தூரதான் இருக்கும். அதை நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, அப்படி அவர் ஜெபிக்கும் பொழுது கூட அந்த நேரத்துல அவர் பதில் கொடுத்தாரா கொடுக்கலையான்னு கூட அவர் யோசிக்கல. அதெல்லாம் பார்க்கல அவர். ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி சொல்றாரு. சொன்னாலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆகிறது அப்படின்னு ஒப்பு கொடுக்கு. கடைசி நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் எடுபட்ட பிறகு நம்முடைய நிலைமை அப்படித்தான் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் எடுபட்ட பிறகு நம்ம குணங்கள் மாற்றப்பட போறதில்லை. இருக்கிற குணம் தான் நமக்கு. அது நம்ம முத்திரையினாலே முத்திரைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு நம்முடைய குணங்கள் அந்த பரிசுத்தத்துக்குள்ள வந்த பிறகு எந்த சூழ்நிலையிலும் அவருடைய சித்தத்துக்கு ஒப்புவிக்கிறதுல இருந்து நம்ம பின்வாங்க மாட்டோம். அப்படின்ற ஒரு நிலைமை தான் பின்னால. இதான் பரிசுத்தவான்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அந்த இடத்துல நாமளும் இருக்கும்படி நாம ஆண்டவர்கிட்ட மன்றாடணும். சரி, இந்த பாடுகளை அவர் சகித்து அவர் தாண்டி போனார். அடுத்து இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னும் பொழுது அவர் செய்த அந்த தியாகத்தையும் அந்த மரணத்தையும் அந்த பாடுகளையும் அந்த சிலுவை கஷ்டங்களையும் பலியையும் பிதாவானவர் ஏற்றுக்கொண்டாரா இல்லையான்றது கூட அவருக்கு தெரியல அப்படின்னு அம்மையார் எழுது. டெசராபஜஸ் என்ற புத்தகத்தை நீங்க படிச்சு பாருங்க. முதல்ல அவங்க ரொம்ப தெளிவா எழுதுறாங்க. அது கூட அவருக்கு கொஞ்சம் குழப்பமாவே இருக்குது. அந்த பலியை அவர் ஏற்றுக்கொண்டாரா, அதை அங்கீகரித்தாரான்னு கூட அவர் இன்னும் சொல்லலை. எந்த ஒரு காரியமும் சொல்லாதபடிக்கு ஒரு இருள்ல இருக்கிற மாதிரி அவர் இருக்கிறார். தேவ தூதர்கள் அவருக்கு உதவி செய்யணும், அவருக்கு பாதுகாக்கிறதுக்கு கூட வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பிதாவானவர் தடுத்து வச்சிருக்கிறார். இதையே பாத்திரத்தை தான் நம்ம கடைசி நாட்கள்ல பானம் பண்ண போகிறோம். ஆனால் பானம் பண்ண போகும்பொழுது அதுக்குரிய தகுதி என்னன்னு சொன்னா, அதுக்கு முன்பாக நம்ம முத்திரையிடப்பட்டிருக்கோம். முத்திரையிடுதல்னு சொல்றது நம்முடைய பாவங்கள் திரும்பவும் நமக்கு மேற்கொள்ளாதபடிக்கு நம்மளுடைய குணங்கள் சிறப்பட்டு போச்சு கிறிஸ்துவுக்குள்ளாக. அதுதான் முத்திரையிடப்படுது. ஆக அவருடைய பாடுகள், மேசியாவுடைய பாடுகள் என்னன்றதை நம்ம இங்க பார்க்கணும். இந்த பாடுகளை அவர் சகித்தாருன்னு சொல்லி சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் அது. ஆக சங்கீதத்துல சொல்லப்பட்ட அவரை பற்றிய தீர்க்க தரிசனங்கள், சங்கீதம் 42, 102, 88 இதெல்லாம் சொல்லப்பட்டது எல்லாமே, 22 இதெல்லாம் சொல்லப்பட்டது எல்லாமே அவருடைய பாடு மரணங்களை பற்றியது. அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இப்பதான் இதுலதான் நிறைவேறிட்டு வருது. அதுல முதலாவது நிறைவேறினது அவர் ஆகாது என்று கல்லில மூளைக்கல். அது நிறைவேறிச்சு. அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறது இந்த ஒரு அனுபவங்கள். அவர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார், மேய்ப்பராக இருக்கிறார்ன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல நமக்காக பாடுபடக்கூடியவராகவும் மரணத்தை சந்திக்கிறவராகவும் ஜீவனை கொடுக்கிறவராகவும் இருக்கு. இப்போ இதுதான் அவருடைய அடுத்த ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை குறித்து நமக்கு இன்றைய பாடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய என்னவென்றால், சங்கீதத்துல இந்த அடையாளங்கள் பூராவும் நமக்கு தீர்க்க தரிசனங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சங்கீத புத்தகத்தை சரியா புரிந்து கொள்ளாமலும் இருந்தார்கள் யூதர்கள். இந்த சங்கீத புத்தகங்களை இன்றைக்கும் அநேகர் புரிந்து கொள்றதில்லை. அந்த சங்கீத புத்தகங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அதை நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, என்ன அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன, அதனுடைய விளக்கங்கள் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்காமலேயே ஏதோ ஒரு மந்திர புஸ்தகம் வாசிக்கிற மாதிரி இந்த காலத்துல என்ன செய்யறாங்க வாசிக்கிறோம். எனக்கெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது அந்த சங்கீதம் 23 சொல்லி கொடுக்கும் பொழுது, படிக்கும் பொழுது, ஏன்னா அது பண்ணி சொல்லி கொடு. அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு காலையில சர்ச்சுக்கு போயிட்டு வந்த பிறகு மத்தியானம் ஒரு சாப்டர் மனப்பாடம் பண்ணி சொல்லணும். அப்படி சொல்லலன்னு சொன்னாக்க சாப்பாடு கிடைக்காது. சாப்பாடு கிடைக்காதுன்ற காரணத்தினால மனப்பாடம் பண்ணிடுது, வேற வழி இல்லை. ஆனா அந்த மனப்பாடம் பண்ண பிறகு அதனுடைய அர்த்தம் எனக்கு அதெல்லாம் விளங்கல. அப்பெல்லாம் ஆழமான சத்தியம் அதுல எவ்வளவு இருக்குதுன்றத இன்னைக்கு நான் அதுல படிச்சுட்டு தான் இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். எப்பவுமே முழுமையாக நமக்கு எல்லாம் விளங்கிறாது. சில சமயங்கள்ல ஆவியானவர் அதை நமக்கு சில காரியங்களை விளக்கி காட்டுவார். அது சாகிற வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வெளிப்படுத்தல்கள் நமக்கு இருக்கதான் செய்யும்.
அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், அந்த பாடுகள் எல்லாமே சங்கீதத்தில் நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. அதை நம்ம புரிந்து கொள்வதற்கு கடவுள் நமக்கு ஞானத்தை கொடுக்கணும், பரிசுத்தாவியின் பலத்தை கொடுக்கணும். என்றும் தம் உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்றும் தம் உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார்னு சொல்லும்போது, தாவீதுடைய இதுல அவர் சொல்லும்போது, தாவீதுக்கு நான் என்ன செய்தேன், ஒரு தடவை நான் சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன் அப்படின்றார். அவருடைய உடன்படிக்கையில நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா 55 சொல்லும் பொழுது என்ன சொல்றாருனாக்க, தாகமாக இருக்கிறவர்களே நிலத்துல வாருங்கள், நீங்கள் விலையும் இன்றி திராட்சை ரசம் இன்றி, நீங்கள் விலையும் இன்றி பணம் இன்றி அந்த திராட்சை ரசத்தையும் உற்பத்தியும் வாங்கி பூசிங்க அப்படின்றார். அதை சொல்றவரு என்ன சொல்றாருனாக்கா, அப்படி புசிக்கும்படி அவர்கள் வந்தார்களானால் அவர்களுக்கு என்ன செய்வாராம், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை நித்திய உடன்படிக்கையாக நான் ஏற்படுத்தினேன். தாவீது கிட்ட அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார், நித்திய கிருபையை கொடுத்து உடன்படிக்கை ஏற்படுத்தினார். நித்திய கிருபைன்னு சொன்னாக்க, தாவீது என்ன பாவம் செஞ்சாலும் கண்டுக்காம விட்டுட்டு, நீ கற்பனைக்கு தானே கீழ்ப்படியாம போனா நான் உனக்கு கிருபை கொடுத்துருக்குறோம், ஆகையனால பரவாயில்ல நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லல. உண்மையான மனம் திரும்புதலும் மனஸ்தாபமும் பாவத்தை குறித்த மனஸ்தாபமும் யாருக்கு ஏற்படும் சொன்னாக்க, ஏற்றுக்கொண்டவர்களுக்கு விசுவாசிக்கிறவர்களுக்கு கிருபையின் கீழ் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அது ஏற்படும், எல்லாருக்குமே ஏற்படாது. அவனுடைய இருதயம் கடினமாச்சுன்னு சொன்னா அவர் கடினப்படுத்தினார், அவனுக்கு மனசு இறங்கல அவனுக்கு. அதே போலதான் தாவீது தவறு செஞ்சான், பாவம் செஞ்சாலும் கூட அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான், மனசாபப்பட்டான், பாவத்தை அறிக்கையிட்டான். அது எதனால ஏற்பட்டுச்சுனாக்கா, அந்த கிருபையின் கீழ் அவன் இருக்கிறதுனால உடனே அந்த ஆவி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. எல்லாருக்குமே அந்த ஆவியை அவர் கொடுத்துடுறது இல்லை, எல்லாருமே அந்த மனம் திரும்புதலினுடைய ஆவியை பெற்றுக்கொள்றதும் இல்லை, எல்லாரும் மனசாபப்படுறதும் கிடையாது. இதுதான் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் எனக்கும் நித்திய உடன்படிக்கையாக நான் ஏற்படுத்துகிறேன். அப்ப நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த உடன்படிக்கை என்னவென்றால், அந்த கிருபையை நிச்சயமாக நமக்கு ஏற்படுத்தி நித்திய உடன்படிக்கையாக நமக்கு அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அதை காப்பாற்றுவதற்கு. எப்படி தாவீதுக்கு அதை காப்பாற்றினாரோ, நம்ம அந்த வேதாகமத்தெல்லாம் படிக்கும் பொழுது என்ன சொல்றோம், தாவீதை பற்றி படிக்கும் போதும் சரி, யாக்கோபை பற்றி படிக்கும் போதும் சரி, என்ன ஆண்டவர் அவருடைய நியாயம் என்ன நீதி அவருக்கு, தன் சகோதரனை கூட பிறந்த சகோதரனை ஏமாத்திட்டு போயிட்டான் அவன், ஆனா அவன் நல்லவனா இருக்கிறான் கடைசி வரைக்கும், ஏசா கெட்டவனா போயிட்டான். ஒரு ஸ்திரீயின் இடத்துல இன்னொருடைய மனைவி இடத்துல விபச்சாரம் பண்ணி அந்த பாவத்தை செய்தது மட்டும் இல்லாம அந்த பத்சேபாளுடைய புருஷனை கொலை செய்யும்படியும் திட்டமிட்டு 2 பெரிய கற்பனைகளை மீறி இருக்கிறான். அவன் எப்படி நல்லவன் ஆயிட்டான் இவருக்கு? எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் நீங்களும் நானும் தாவீதை மன்னிக்க முடியாது. அவரை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவர், பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உள்ள ஒரே ஒருத்தர் யாருனாக்க அவர் ஒருத்தர் தான். ஆகையினால அவர் மன்னிச்சார் அவங்க. அந்த மன்னிக்கிறதுக்கு எப்படி காரணம் என்னவென்றால், அந்த மன்னிப்பை அவன் கேட்டான், அவன் மனம் திரும்பினான், மனஸ்தாபப்பட்டான், வேதனைப்பட்டான், அதுக்கு பிறகு அவன் கேட்டான். இப்போ அந்த சங்கீதம் 51 சொன்ன பிறகுதான் அவன் மற்ற காரியங்களை அவன் பெற்றுக்கொண்டான். உண்மையான மனம் திரும்புதல், பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பை போன்றதாலும் பஞ்சை போன்று வெண்மையாக்குறோன்னு சொன்னாக்க, எவ்வளவு பாவம் நம்ம செய்திருக்கிறோன்றதை பத்தி அவர் கேட்கல, ஆனால் ஏன் மனம் திரும்பவில்லை என்றதை மட்டும்தான் அவர் கேட்கிறார். அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் மன்னிக்கிறேன்றார், எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும். உன்னுடைய புருஷன் நீ சொல்றது உண்மைதான், சம்மாரிய பெண்ணுகிட்ட சொல்றாரு, நீ சொல்றது உண்மைதான், இப்ப இருக்கிறது உன்னுடைய புருஷன் கிடையாது, இது 5வது புருஷன். அப்ப எப்படிப்பட்ட ஸ்திரியா அவ இருந்தா? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, மன்னிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. அதுக்கு பிறகு அந்த ஸ்திரீ நீதிமானாக இருக்கிறார்.
அவருடைய பாவங்கள் எண்ணப்படலை. ஆனா மனுஷன் மட்டும்தான் எப்பவுமே என்ன செய்வான்னு சொன்னாக்க, என்னைக்கோ செய்த தவறுகளை எல்லாம் திருப்பியும் கொண்டா வந்து பல வருஷத்துக்கு பிறகு கூட சுட்டி காமிச்சு காமிச்சு நம்மளை பயமுறுத்திட்டு. அதாவது வந்து சகரியாவில் வந்து நம்ம ஒரு வசனம் படிக்கிறோம். சகரியாவில் வந்து பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை காட்டுறாரு. அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக நின்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு பக்கத்துல சாத்தான் குற்றம் சுமத்துகிறவனாக குற்றம் சாட்டுகிறவனாக பக்கத்துல இருக்கு. அவன் அந்த யோசுவாவுடைய பிரதான ஆசாரியனுடைய குற்றங்களை மட்டுமே சுட்டி காமிச்சிட்டு இருக்கான், குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான். எப்பவுமே இது சாத்தானுடைய வேலை. அது நமக்கும் வந்து கடைசி நாட்கள்ல அந்த யாக்கோபு நிக்கட்டு காலங்கள்ல இதைதான் அவன் செய்வான், குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். இவங்க இப்படி செஞ்சாங்களே, அப்படி அன்னைக்கு இப்படி பண்ணாங்களே, அதெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன். மோசே செய்த தவறுகளை எல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், அதனால அந்த சரீரம் எனக்கு வேணும்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தான். ஆக என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த குற்றப்படுத்தக்கூடிய வேலைகளை எந்த தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடியவர்கள் செய்கிறார்களோ, அவர்கள் பாவ அறிக்கை செய்திருந்தாலும் அதை பற்றி தெரியாதபடிக்கு நம்ம திரும்பவும் அந்த குற்றத்தை கொண்டு வைக்கிறோம்னு சொன்னாக்க, அந்த நேரத்துல நம்ம நிக்கிறது யார் கூடன்னு சொன்னா கிறிஸ்து கூட கிடையவே கிடையாது, சாத்தானோட தான் நம்ம நிக்கிறோம். ஆக நம்முடைய சகோதரர்களுடைய பாவங்கள் குறைக்கப்படணும், மன்னிக்கப்படணும்ன்றது தான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். இதுல அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, இதை சொல்லி அவங்களை எப்படியாவது கெடுத்து விட்டு அவங்களை கவுத்து விட்டுறலாம், அவங்கள வந்து பதவியில இருந்து தூக்கி தூர போட்டுடலாம், இல்ல அந்த அந்தஸ்துல இருந்து தூக்கி தூர போட்டுடலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய ஆவி நிச்சயமாகவே பரிசுத்தாவி கிடையாது. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அந்த மனம் திரும்புகிற ஆவியை உடையவர்களாக தாவீது இருந்தான்னு சொன்னா, அதை பாவத்தை அவன் கேட்டான், மன்னிப்பு கேட்டான், அவனுக்கு கொடுத்தாரு. அந்த உடன்படிக்கையை அவர் காத்து கொண்டார். அதே போலதான் நான் நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் அந்த உடன்படிக்கையை அவர் காக்கிறவராக இருக்கு. ஆனால் அதற்கு முன்பாக நம்முடைய விசுவாசத்துக்குள்ள நம்ம வரணும். வந்தால்தான் அந்த கிருபை நமக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அவருடைய கிருபை அவரை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 25. ஆக என்ன பார்க்கிறோம்? உடன்படிக்கையை காக்கிறவராக இருக்கிறார். ஈடு இணையற்ற வல்லமை உடைய நித்திய ராஜா, ஈடு இணையற்ற வல்லமையுடைய நித்திய ராஜா. இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்? மேசியாவுடைய தந்தையாக தேவன் சித்தரிக்கப்படுகிறார். மேசியாவுடைய தந்தையாக தேவன் சித்தரிக்கப்படுகிறார். அந்த தந்தையாகன்னு சொல்லும் பொழுது நம்முடைய புரிந்து கொள்ளுதல் என்ன, எப்படி இருக்கிறது? அந்த வார்த்தையை நம்ம கேட்ட உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த மேசியா கிறிஸ்து பிதாவானவருக்கு குமாரனாக பிறந்தார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அவர் பெற்றெடுத்த குமாரன் அப்படின்னு இன்னைக்கு என்ன செய்யறாங்க? நிறைய மற்ற சபைகள்ல உள்ளவங்க கூட சில தயாரம் இந்த மாதிரி விளக்கங்களை கொடுக்குறாங்க. அவர் கிறிஸ்து சிருஷ்டிக்கப்பட்டவர், அவர் வந்து சிருஷ்டிக்காரர் கிடையாது. ஆனா எல்லாத்தையும் சிருஷ்டி அவர் தான், பிதாவானவர் தான். இவருக்கு அந்த தெய்வீக தன்மை, அதாவது தேவத்துவம் அப்படின்ற ஒரு அந்தஸ்து அவருக்கு கிடையாது அப்படின்னு இன்னைக்கு விளக்கம் சொல்றவர்கள் நிறைய பேர் உண்டு. அப்படிப்பட்டவர்கள்ட்ட பேசுறதுக்கு முன்பாக நாம இந்த சத்தியத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். அது நம்முடைய விசுவாசத்துக்கு அது தேவையானது. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், உலக பிரகாரமாக நாம நினைக்கிறது எப்படின்னு சொன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அஞ்ஞானிகளும் இந்துக்களும் விக்கிர ஆராதனைக்காரர்களும் அவர்கள் தங்கள் தெய்வங்களை உண்டாக்கும் பொழுது தங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறதோ அதே அடிப்படையில தான் அவங்க உண்டாக்கியிருக்கு. இந்த உலகத்துல பூமியில வந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, அதற்கு வந்து ஒரு குழந்தை பிள்ளை பிறகுது, அந்த பிள்ளை வளருது, அந்த பிள்ளை வந்து எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் அடிப்படையா வச்சுதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னாக்க, ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அந்த பெண் தெய்வங்களுக்கு வந்து அவருக்கு குமாரர்களாக பிள்ளைகளாக இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அதையும் கொண்டு வந்தாங்க. அதே போல நாமளும் கற்பனை பண்ணிடக்கூடாது, நம்மை போலவே அவர் ஒரு சம்சார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாருன்னு நம்ம நினைச்சிருக்கோம். அப்படி கிடையாது. குமாரன் சொல்லும் பொழுது பிதாவானவருக்கு எப்படி அவர் குமாரனாக இருக்கிறார் என்றால், பிறந்ததுனால இல்லை,
அது எப்படி குமாரனாக இருந்தார்ன்றது நமக்கு தெரியாது. எப்படி பிதாவானவர் ஆதியும் அந்தமுமா இருக்கிறாரோ அதே போல குமாரனும் ஆதியும் அந்தமாக இருக்கிறார். அதே போல பரிசுத்த ஆவியானவரும் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். மூவருக்கும் ஒரே விதமான தெய்வீகத்தன்மை, தேவத்துவம், டிவினிட்டி. இதைதான் நம்ம என்ன செய்யணும்னாக்க நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். அவருடைய தகுதி என்னவென்றால் பிதாவானவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல. இதை நம்ம அடுத்த மெல்கிசேதேக்குடைய பாடத்துல நம்ம படிக்கப்போம். இதுல தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அவர் தம்முடைய குமாரனை அவர் அந்த அவருக்கு என்ன வேலையை கொடுக்கணுமோ, எந்த ஒரு ஊழியத்தை கொடுக்கணுமோ அதை கொடுத்த பிறகு, அந்த ஊழியத்தை முடித்த பிறகு அவரை ராஜாவாகவும் ஆக்குறார், ஊழியராக ஆசாரியராகவும் ஆக்குறார், அவரையே பலியாக ஆக்குறார். எல்லாவற்றுக்கும் அவரே தான். ஆக அந்த ரட்சிப்பின் திட்டத்துல முழு அத்தனை ரோலும் கிறிஸ்து மட்டும்தான் செய்யறாரு. இதுல மிக முக்கியமாக அவர் ராஜாவாக நியமிக்கப்படுகிறார். எப்படிப்பட்ட ராஜாவாக நியமிக்கப்படுகிறார்? நாம ரெண்டு உண்மையை நம்ம தெரிந்து கொள்ளணும். உலகத்துல ராஜாக்கள் இருக்கிறாங்க, உலகத்துல ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, உலகத்துல பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, உலகத்துல ஊழியர்கள் இருக்கிறாங்க, உலகத்துல போதகர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் உலகத்துல மாம்ச பிரகாரமாக தேவன் கொடுத்த சில திட்டங்கள், சட்டங்கள். ஆனால் அதே நேரத்துல நம்முடைய இன்னும் ஒரு சத்தியம் என்னன்னு சொன்னா, இவைகள் எல்லாம் நிழலாட்டமாக இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் நித்திய பிரதான ஆசாரியராகவும் இருப்பார், நித்திய ராஜாவாகவும் இருப்பார். அந்த ராஜ ஸ்தானம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது பிதாவினாலே. அதனால அவர் தான் நித்திய ராஜாவா இருப்பார். அவர் நித்திய ராஜான்னு சொல்லும் பொழுது இந்த காரியங்களை எல்லாம் சங்கீதங்களை அதாவது என்னன்னு சொன்னாக்க, சில சமயங்கள்ல வேதாந்தத்தை படிக்கும் பொழுது, சங்கீதங்களை படிக்கும் போது அறக்குறையா நம்ம படிச்சுட்டு போயிடுவோம். யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான், நீ அப்படியே போய் செய்யன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல வசனங்களை படிக்கும் பொழுது அதோடைய அர்த்தங்கள் நிறைய பேருக்கு விளங்குறது இல்லை. இல்ல ஒரு வசனத்தை படிச்சுட்டு இன்னொரு வசனத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்காம இருக்கோம். நிறைய பேர் அப்படிதான் படிக்கிறாங்க, அவசரப்பட்டு படிக்கிறது. அப்படி கிடையாது. அந்த மாதிரி யூதர்கள் படிச்சதுனாலதான் அவங்க என்ன செய்துட்டாங்கன்னு சொன்னாக்க, அவரை நித்திய ராஜா அப்படின்றத அவங்க எப்படி பொருந்திக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. இஸ்ரவேல் மக்களை ஆளும்படி அவர் வருவாரு, யூதருக்கு ராஜாவாக பிறப்பாரு, பிறந்து அவங்க எல்லாரையும் ஆளுவாரு, ரோமருடைய அரசாட்சியின் கீழே இருந்து அவங்களை விடுவிச்சு கொண்டு அவங்களை விடுதலை பண்ணி கொண்டு வருவாரு. அவர் வந்தவர் எப்படி இருப்பாருன்னு சொன்னாக்க, தாவீதை போல அந்த ராஜாவோட அணிஞ்சுக்கிட்டு ஆயுதங்களோடையும் கேடயங்களோடையும் மார்பு கவசங்களோட அவர் நிற்பார் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பாங்க. இவர் அப்படி கிடையாது. யாராவது அடிச்சாக்க வாங்கிக்கிறாரு, யாராவது திட்டுனாலும் வாங்கிக்கிறாரு. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாரு. இவர் எங்க அந்த ராஜாவா இருக்க போறாரு? அதாவது உலக பிரகாரமான ராஜாவாக அவங்க கணக்கு போட்டாங்க. ஆனால் தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய ஒரு வழிநடத்துதல், அவருடைய பார்வையில அவர் ராஜாவா வச்சிருக்கிறது யாருன்னு சொன்னாக்க, அவரை நீதியின் ராஜாவா வச்சிருக்கிறார். அந்த நீதியின் ராஜாவா வச்சிருக்கிறதுனாலதான் அவருக்கு மெல்கிசேதேக்குன்ற பெயர். மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அவர் வராரு. நாம என்ன பார்க்கிறோம்? நீதியின் ராஜாவாக மெல்கிசேதேக்குன்னு சொல்லும் பொழுது, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் எப்படி வந்தாரு? இந்த மெல்கிசேதேக்கு யாரு, எங்க இருந்து வந்தா, எங்க போனா, இன்ன வரைக்கும் நமக்கு தெரியாது. இந்த ரகசியமும் வேதாந்தத்துல மூடப்பட்டிருக்குது. ஒருவேளை நம்ம பரலோகத்துக்கு போனாதான் நமக்கு தெரியும். அதை பற்றி நம்ம அதிக ஆழமாக சொல்லவும் முடியாது. அவ்வளவு போசனம் அதை பற்றி விளக்கங்கள் அதிகமா கொடுக்கல. ஆக நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்த மெல்கிசேதேக்கு அந்த நாட்கள்ல ஆபிரகாம் அந்த யுத்தத்தை முடிச்சிட்டு வரும் பொழுது அவன் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாவற்றிலும் மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது தசம பாகம் அதான். இந்த மெல்கிசேதேக்கினுடைய ஒரு
தன்மை, அதாவது மெல்கிசேதேக்கு சமமாக அந்த முறைமையின்படி ஆசாரியராக கிறிஸ்து இருக்கிறதுனால மெல்கிசேதேக்கு அவர் தசமபாகம் கொடுத்தாருன்னு சொன்னாக்க ஆபிரகாம் யாருக்கு கொடுத்தாரு? அவர் கிறிஸ்து கிட்ட தான் கொடுத்தாரு. அவர் இந்த நேரத்துல அந்த ஆசாரியர் அவர்தான். அந்த ஆசாரியரா இருந்ததுனால அவருக்கு தான் அவர் என்ன செய்தாருன்னு சொன்னா தசமபாகத்தை கொடுக்குறாரு. அப்ப இன்றைக்கு நாம யாருக்கு தசமபாகம் கொடுக்குறோம்? நாம கொடுக்கறது அவர்கிட்ட தான் கொடுக்கணும். அப்படி அவர்கிட்ட கொடுக்குற காசை எப்படியோ செலவு பண்ணாங்க கொண்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தவறு கேட்கிறோம். அதை விசாரிக்கிறவர் அவர். நம்முடைய கடமை கொடுத்துடணும். ஆக கொடுக்கறத அதை கிறிஸ்துவிடம் வந்த அந்த பணத்தை ஒரு உக்ரானக்காரராக அவர் யார் இடத்துல ஒப்படைச்சாரோ அவங்க திருப்பி அவருக்கு தான் பணம் கொடுக்கணும். அதைதான் ஆபிரகாம் செய்தார். அதுக்கு பிறகு அவர் நீதியின் ராஜாவாக இருந்தார். அவர் பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்க, அந்த மெல்கிசேதேக்கு துவக்கமும் முடிவும் இல்லாதவன், தாயும் தகப்பனும் இல்லாதவன். நல்லா பார்த்துங்க, தாய் தகப்பன்றது கிடையாது மெல்கிசேதேக்கு. அப்போ கிறிஸ்துவுக்கு தாய் தகப்பன் இந்த உலக பிரகாரமாக நம்ம கணக்கு பண்ணி ஒரு பெண் தெய்வத்தையும் ஒரு ஆண் தெய்வத்தையும் கொண்டு வந்து வச்சாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம வைக்க முடியும். ஆக அந்த மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படின்னு பார்க்கும் பொழுது அவர் கிறிஸ்துவுக்கு ஒப்பானவராக இருக்கிறார். கிறிஸ்து மெல்கிசேதேக்கு ஒப்பானவராக இருக்கிறார். அடுத்தது இன்னொன்று என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவானவர் லேவி கோத்திரத்துல வரல. லேவி கோத்திரத்துல வராதபடிக்கு அவர் யூதா கோத்திரத்துல வந்தார். யூதா கோத்திரம் ஆசாரியருடைய கோத்திரமே கிடையாது. அப்ப கிறிஸ்து ஒரு லேவி கோத்திரத்துல பிறக்காதபடிக்கு அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாருன்னு சொன்னா, ஊழியர் செய்ய ஆரம்பிச்சாருன்னு சொன்னா, அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்ததுனால அவர் அங்க கொண்டு ஆண்டவர் விடல. இந்த பூமிக்குரிய ஆசிரியப்பு கூடாரத்துல எப்படி மற்ற காரியங்கள் எல்லாம் நிழலாட்டமா இருந்ததோ அதே போல லேவியராகிய ஆசாரியருடைய ஊழியமும் ஒரு நிழலாட்டமா இருந்துச்சு. ஆனால் அதை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாருனாக்க, அது பூரணப்படவில்லை. அந்த ஆசாரிய ஊழியம் பூரணப்படவில்லை. அதை எப்படி பூரணப்படுத்துகிறார் என்றால், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த கிறிஸ்துவாலே தான் அதை பூரணப்படுத்துகிறார். கிறிஸ்து தம்முடைய ஆசாரிய ஊழியத்தின் நித்திய ராஜாவாக, நித்திய பிரதான ஆசிரியராக அவர் தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இது கொடுக்கப்படும். ஆகையினாலே அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கிறாருன்னு சொன்னா ஒரு காரியம் நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும். முதலாவது அவருக்கு ஆரம்பமும் கிடையாது, துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. துவக்கமும் முடிவும் இல்லாதவர் பிதாவானவர் மற்றொன்றது கிடையாது. கிறிஸ்துவுக்கும் அதேதான், பரிசுத்த ஆவிக்கும் அதேதான். பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர், அது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அப்படின்றார். அப்ப அந்த மூவரும் பரலோகத்துல சாட்சி கொடுக்குறவங்க. இதுல பரிசுத்த ஆவியும் பூமியிலிருந்து போகல. அவர் அந்த ராஜ்யத்துக்கு அந்த இடத்துக்குரியவர். அதுக்கு பிறகு நாம் என்ன பார்க்கிறோம், இந்த மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படிதான் கிறிஸ்துவானவர் வந்தார் என்று சொன்னார். அப்போ அந்த தேவத்துவம் இவருடைய தோளின் மேல இருக்குது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல இருக்கு. கொலோசியர்ல படிக்கிறோம், தேவத்துவம். இந்த தேவத்துவம் சொன்னாக்க பூரணமாக அவருக்குள் காணப்பட்டதுன்ற தேவத்துவம் பூரணமாக காணப்பட்டதுனாக்க அந்த பூரணம்ன்றது என்ன ஒரு தேவத்துவம் பிதாவானவரிடத்துல இருக்குதோ, என்ன ஒரு தேவத்துவம் பரிசுத்த ஆவி கிட்ட இருக்குதோ, அதே தான் கிறிஸ்து கிட்ட இருக்குது. அந்த டிவினிட்டி தான் அவர்கிட்ட இருக்குது. அதுல நம்ம அவரை தனியா பிரிச்சு விட்டுட்டு பார்த்தோம்னு சொன்னாக்க அது தப்பு. எப்பவும் மனுஷருடைய போதனைகள், மனுஷருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம், கருத்துக்கள் எல்லாம் என்ன செய்யும்னு சொன்னா சில சமயங்கள்ல பிரிச்சு விட்டுதான் பார்ப்போம். பிதா வேற, பரிசுத்த ஆவி வேற, குமாரன் வேற. இன்னைக்கு மூன்றையும் தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கிட்டு பல சபைகள் இருக்குது. இல்லை, கிறிஸ்து மட்டும் தான் வேணும்ன்றவங்க, பரிசுத்த ஆவி மட்டும் தான் வேணும்ன்றவங்க, இல்ல பிதா மட்டும் தான் வேணும்ன்றவங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு
காரணங்களை சொல்லி அவங்க போதிக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாதபடி மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின் படின்னு சொல்லும்போது அந்த மெல்கிசேதேக்கினுடைய முறைமை இதுதான். இதை நம்ம படிக்கும் போது என்ன தெரிந்து கொள்கிறோம்? அவர் ஆகாது என்ற தள்ளின கல் மூளைக்கல்லா இருந்தாரு. அடுத்தபடியாக அவர் மெய்ப்பராக இருந்தார். நமக்காக எப்படிப்பட்ட மெய்ப்பராக இருந்தார்? தன் ஜீவனையும் கொடுக்கக்கூடிய மெய்ப்பராக இருந்தார். இப்படி அவரை பற்றிய காரியங்கள் எல்லாம் நமக்கு தெளிவா சொல்லப்பட்டு வருது. அடுத்தது அவர் பாடுபடுகிற மேசியாவாக இருந்தார். மேசியான்னு சொன்னாக்க அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னாக்க அவர் சாத்தான அபிஷேகம் பண்ண போறாரா? அவரு இல்லையே. குமாரனை கிறிஸ்துவை இந்த ஆசாரிய வேலைக்கு அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கு. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவரே ஆடாக மதிக்கிறார். அவரே பாடுகளை படுகிறார். அவரே கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறார். அவரே பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். பிரதான ஆசாரியனாக இருந்த பிறகு கடைசியிலே அவர் என்ன செய்வார்? அடுத்த முறையாக வரும்பொழுது அவர் எப்படி வருவாரா? ராஜாதி ராஜாவாக அவர் வருவார்னு சொல்ல தானியேல்ல படிக்கிறார். ஆக எந்த கிறிஸ்து உதாசீனப்படுத்தப்பட்டாரோ அவர் தான் மீட்பரா இருந்தாரு. அவர் தான் கர்த்தருடைய நாமத்தினாலே ஸ்தோத்தரிக்கப்பட்டவராக வந்தாரு. அவர் தான் இரட்சகராக இருந்தாரு. அவர் தான் மேசியாவாக இருந்தார். அவர் தான் பாடுபட்டார். அவர் தான் உயிர்த்தெழுந்தார். அவர் தான் திரும்பவும் வரப்போகிறார். அவர் யாரு? அவரை பற்றிய உண்மைகளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்குரிய பாடங்களை நம்ம படித்திருக்கோம். இந்த பாடங்கள் இதை விட சத்தியத்தினுடைய வெளிச்சம் எங்கேயுமே நமக்கு கொடுக்கப்படாது. இது போன்ற பாடங்களை நாங்கள் படிச்சுட்டு சில சமயங்கள்ல மற்றவர்கள் பிரசங்கம் பண்றதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். பார்த்து இவ்வளோ பெரிய சத்தியத்தை ரொம்ப சாதாரணமா சொல்றாங்களே அப்படின்ட்டு யோசிக்கிறோம். அதனால தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சொற்ப மக்கள் நம்ம இங்க கூடியிருக்கிறோம். இந்த கூடியிருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது மட்டும் இல்லை, இந்த ஓய்வுநாள் பள்ளி பாடத்தை எந்த சபைகளில் எல்லாம் அதனுடைய ஆழத்தோடு சத்தியத்தோடு ஆர்வத்தோடு எடுத்து படிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருமே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். ஏன்னா அது யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு சாத்தியம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் தாமையோட பிள்ளைகளை இன்றைக்கும் எப்போதும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்துவாங்க. ஆமென். நன்றிங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது. தேவி சம்பத் ஐயா கேக்குதுங்களா ஐயா நான் பேசுறது? கேக்குது. சொல்லுங்க. கேக்குது. நான் பேசுறது கேட்கலையா? ஓகே. தேவதையம்மா நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது. ஓகே கேக்குது. ஓகே சரி, தேங்க்யூ. அருமையான ஒரு விளக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். கட்டிடத்தை கட்டினவர் தள்ளின கல் மூளைக்கு தலைக்கலாக ஆயிற்று. அந்த கல்லுல இருந்து உருவானது. தானியேல் புத்தகத்திலும் கூட இந்த கல்லு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கல் கைகளால் பேசப்படாத ஒரு கல். அதை என்ன செய்தது? அது கால் பாதங்களை நோக்கி அது சென்று அதை மோதி அது பெரிய ஒரு மலையாக உண்டானது. இந்த கல்லை குறித்து மிக அழகாக நேர்த்தியாக அவர் தொடங்கினதை மெல்கிசேதேக் வரையிலும் நாம் இன்றைக்கு கவனிக்கிறது. அது சுட்டி காட்டுகிறது ஒரே ஒரு மைய நபர். அது யாருன்னு சொன்னா கிறிஸ்துவ மட்டும்தான். அதனால இன்றைக்கு இந்த பாடத்துல மிகவும் தெளிவாக விளக்கத்தை நமக்கு சுட்டி காட்டியதுக்காகவும் ஐயா தேவி சம்பத் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஐயா. நிச்சயமாக இந்த பாடத்தை நம்ம அனைவரும் கூட தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேத வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து அதை நீங்கள் மற்றவர்களிடத்துல போயிட்டு நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆளுமையான சத்தியங்கள்
அதை இயல்பாய் நாம் புரிந்து கொள்ளும்படி ஆவியை நமக்கு துணை செய்ததற்காக ஆண்டுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலையிலே நாம் யாவரும் கூட இந்த கூடுகை நிறைவு செய்ய இருக்கிறோம். ஐயா டேவிஸ் சம்பத் ஐயா இந்த கூட்டத்தினுடைய இறுதி ஜெபத்தையும் நமக்கு ஏறெடுத்து தரும்படியாகவும் ஆசீர்வாத ஜெபத்தையும் அடைய நேரிடுங்க. இந்த வேலையில ஐயா டேவிஸ் சம்பத் ஐயா நீங்க ஜெபிக்கும்படியா கேட்பேன். ஒரு சின்ன சாட்சி நான் சொல்லணும். ஐயா சொல்லுங்க. இந்த பாடத்தை எடுக்கிறதுக்காக பாஸ்டர் எட்வின் சொன்னப்போ நான் அதை தயாராக தான் ஆயத்தமா தான் இருந்தேன். இதுல அந்த மெல்கிசேதேக்குடைய பாடத்தை தான் நேற்றைக்கு நான் நேற்று ராத்திரி எடுத்தேன். அந்த ஒரு பாடத்தை மட்டும். மீதி பாடங்கள் எல்லாம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நான் பார்க்கணும், அதை முழுசா படிச்சு முடிக்கணும். அதுக்கு எப்பவுமே நான் என்ன செய்வேன்னு சொன்னாக்கா அந்த அத்தனை பாடங்களுக்குரிய நோட்ஸை நான் முதல்ல நோட்ல எழுதி வச்சுக்குவேன். அதுக்கு பிறகுதான் அதை நம்மளுடைய பிள்ளைகளோட பகிர்ந்து கொள்றது. அதை நான் இன்னைக்கு என்னன்னு சொன்னா காலையில இருந்து கொஞ்சம் மற்ற வேலைகள் கொஞ்சம் இருந்துச்சு, கொஞ்சம் வெளி வேலைகள்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 மணிக்கு தான் நான் வந்தேன். ஓய்வு நாளுக்கு ஆயத்தப்படணும்னு. அதனால இங்க வந்த பிறகு நான் பார்க்கும்போது ரொம்ப அந்த வெயில்ல கொஞ்சம் ஒரு மாதிரி களைப்பா இருந்தவா எனக்கு அறியாமலே கொஞ்சம் உறங்கிட்டேன். அது பிறகு திருப்பி எழுந்திரிச்சு பார்க்கும்போது தொடர்ச்சியா மற்ற வேலைகள் ஒன்றா இருந்துட்டே இருந்துச்சு. எனக்கு சரியான ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு என்னால முடியல. மணி 5 ஆக போகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நான் 5 மணிக்கு உட்கார்ந்துட்டேன். அந்த 5 மணிக்கு நான் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த மெல்கிசேதேக்குடைய பாடம் மட்டும்தான் என்னுடைய மனசுல தங்கி இருக்குதே தவிர மீதி எதையுமே நான் சரியா பார்க்கல. ஆனா எனக்கு ஒரே ஒரு பெரிய பாரம் என்னன்னு சொன்னாக்க, ஆண்டவரே இந்த சத்தியங்களை நான் அவருடைய பிள்ளைகளுக்கு நான் முழுசா சொல்லி கொடுக்கலன்னு சொன்னாக்க அது ஏன் தவறாயிடுமே. அந்த தவறு நேரிடக்கூடாது. இதனால நீர் என்ன சொல்ல விரும்புகிறீரோ, என்ன சிஸ்டம் வச்சிருக்கோ அதை போய் சேரணும். ஆண்டவரே என்ன செய்வீரோ தெரியாது, எனக்கு இந்த நேரத்துல பலத்தை நீர் விசேஷமான பலத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடத்தை நான் ஆரம்பிச்சேன். ஒரு 5 நிமிஷத்துல ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த பாடம் இது. அது ஆண்டவர் ஆச்சரியமா இந்த பாடங்களை முடிக்கும்படியாக பலன் தந்தார், கிருபை தந்தார். அதற்காக நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். யாரும் தலைவணங்க ஜெயிப்போம். எங்கள் அன்பும் ஜீவனும் கிருபையும் உள்ள தகப்பனே, இந்த நேரத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த நாளினுடைய ஆரம்ப வேளைகளை நாங்கள் வந்திருக்கிறோம். மகத்துவமான உம்முடைய கரங்கள் எங்களுடைய அறிவுக்கும் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. ஆச்சரியமான உம்முடைய சத்தியமும் நீதியும் பரிசுத்தமும் எங்களுக்கு பெரிய அதிசயத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய மேலான தேவன் எங்களுக்கு உண்டு என்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் இந்த சத்திய வசங்களை கேட்ட உடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும், அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும். அவர்களுடைய சமாதானத்தையும் உடைய நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நீர் அவர்களுக்கு கிருபை செய்தரலாம். உடைய வழிகளில் நடக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்தரலாம். உங்களுடைய ஆவியானவர் அவர்களோடு கூட அவர்களை பலப்படுத்தி செய்தரலாம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இந்த நேரத்திலும் தகப்பனே, இந்த ஒரு நாள் பள்ளியை நடத்தக்கூடிய உடைய பிள்ளைகள் ஒருவரோடும் கண்ணோக்கி பாரும். அவர்களை உடைய ஊழியத்திலே நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பலப்படுத்தும். உடைய சமாதானம் உங்க நம்பி இருக்கிற பிள்ளைகளோட கூட எப்பொழுதும் இருக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த பயங்கரமான உலகத்திலே நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் யாருமே கிறிஸ்துவை இன்னும் அறிந்து கொள்ளாதபடிக்கும், அவரை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கும், அவரை காண முடியாதபடிக்கும் இருக்கிறார்கள். இன்னும் கிறிஸ்தவ மக்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட கிறிஸ்துவை காண வேண்டிய பிரகாரமாக இன்னும் காணவில்லை. ஏதோ அநேகர் அந்த ரட்சிப்பை இழக்கக்கூடிய ஆபத்தில் தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நீர் உடைய மகத்துவமான சத்தியத்தை வெளிப்படுத்த முடியாத செய்கிறது. எங்களுடைய வேலைகளை நாங்கள் இன்னும் உற்சாகமாக செய்யவும், தேவ பலத்தோடு செய்து முடிக்கவும் நீர் கிருபை செய்யணும். சத்தியத்தை கேட்ட பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். அவருடைய விசுவாசத்திலே இன்னும் ஒரு படி உயரத்தக்கதாக நீர் அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும். தாவீது கருணையிலே நிச்சயமான கிருபைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தி அந்த நித்திய உடன்படிக்கையினாலே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த நேரத்தில் நீர் வழி அனுப்பும் கிருபையாயிரம் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலமான தாழ்மையோடு கெஞ்சுகிறோம். ஆமென். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இந்த வேலையில என்னோட கூட பரம்படலை ஜபத்தை ஏறெடுத்துட்டு தேவ ஆசீர்வதித்து ஜபத்தை ஏறெடுத்து நம்ம நிறைவு செய்திருவோம். என்னோட கூட பரம்படலை ஜபத்தை ஏறிடுங்க. பரம்படலை பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தந்து, எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு பண்ணி, எங்களை சோதனைக்கு கூட பண்ணாதையும் தீமைகள் என்றும் எங்களை ரட்சித்துக் எல்லாருக்கும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பு வழிநடத்துதலும் தேவாசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷமும் நம்மோடு கூட சதா காலங்கள் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கு கூட இருப்பதாக. ஆமேன். ஆமென். தேங்க்யூ ஐயா. தேவி நன்றி சம்பத்தையா, பாஸ்டர். நன்றி. பாடத்தை நீங்க நீங்க நேற்று தினத்துல அந்த பாடம் எடுத்தீங்க இல்லையா, வியாழக்கிழமை பாடத்தை மெல்கிசேதேக்கினுடைய முறைமைப்படி. அது நான் கவனிச்சேன். இருந்தாலும் நல்ல அருமையா பாடத்தை எடுத்து கொடுத்ததுக்காக நான் ஆண்டருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. தேங்க்யூ ஐயா.